Praise the Lord. Hallelujah. Can you remember best promises that Jesus has today given in his words? As we read the gospel, there are two promises Jesus is giving us. Can you please tell them to me? Anybody? Something unimaginable for me, my dear brothers, my dear sister. Jesus says, whatever you ask in my name, I will do it. If you ask me for anything in my name, I will do it. What a great promise. Whatever you ask in my name, I will do it. Shall we believe him in this or not? I want an answer. Yes or no? How many of you say yes, we can believe him in this word? Okay, thank you, brothers and sisters. But what happened? You asked for a lot of things. That didn't happen. In the past, you asked for a lot of things, but that didn't happen. Why? Father, நான் எத்தனை காரியங்களை ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன். அவர் இன்னைக்கு சொல்றாரு, நீ கேட்பதையெல்லாம் நான் உனக்கு தருவேன். என் பெயரால், என் நாமத்தில் நீ தந்தையை கேட்பதெல்லாம் உனக்கு கொடுக்கப்படும் என்று சொல்கிறாரே. எத்தனை காரியங்களை கேட்டிருக்கிறேன். அதிகமாக எதுவுமே கிடைச்ச மாதிரி தெரியலையே ஃபாதர். இன்னைக்கு இயேசு சொல்லக்கூடிய இந்த வசனம் யோவான் நற்செய்தியில் உலகம் முழுவதிலும் கத்தோலிக்க திருச்சபை வாசித்திருக்கின்றது. குருக்களும் துறவிகளும் குடும்பங்களும் தனி மனிதர்களும் மனுஷிகளும் இதை கேட்டிருக்கின்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் எத்தனை பேர் இதை நம்புகின்றார்கள், விசுவசிக்கின்றார்கள்? இதற்கு அவர்கள் வவுச் பண்ண முடியும், உறுதிப்பாடு கொடுக்க முடியும். அதுதான் இங்கே சவால். சகோதர சகோதரிகளே, நான் ஆண்டவர் சார்பாக நின்று வவுச் பண்ண முடியும். நான் ஆண்டவரிடம், தந்தையிடம் இயேசுவின் பெயரால் கேட்டதையெல்லாம் ஆண்டவர் எனக்கு செய்திருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டவுட் பண்ற மாதிரி தெரியுது ஒரு சிலர். ஆனால் நான் அவர்கிட்ட கண்டதெல்லாம் கேட்க மாட்டேன். அதான் என் பிரச்சனை. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஃபாதர் இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, அதுக்காக கேட்கவே மாட்டேன். ஒரு நாள் ராத்திரி 12 மணிக்கு பெங்களூர்லேருந்து எனக்கு ஃபோன், ஃபாதர் ஃபாதர் ரொம்ப சிக்கு ஃபாதர், ரொம்ப சிக்காயிட்டு ஃபாதர், எனக்கு என்ன செய்யண்டே தெரியல, ஒரே அழுகையாக இருக்கு, என்ன நடக்குமோ தெரியல. ஏம்மா இந்த நேரத்தில் நீ கூப்பிட்டுட்டு இருக்கிய எனக்கு? ஃபாதர், நான் இந்த நேரத்தில் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போக முடியாது. அப்படி சொல்லாதம்மா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. குழந்தைய தூக்கிட்டு உடனே ஆஸ்பத்திரிக்கு போ. ஃபாதர், நான் சொல்றது என் குழந்தை இல்லை. என்னது? பூனை. பூனைக்கு சோம்பலியம். டிவைன் தியான இல்லத்தில் போட்டாவில் கேரளாவில் இருக்கிற எனக்கு ஃபோன் பண்ணி இந்த அம்மா சொல்லுது, என் பூனைக்கு சோம்பல ஃபாதர், ஜோம் பண்ணிக்கிடு. நான் என்ன செய்யண்டே தெரியல. என் தலையில் அடிச்சுக்கவா, தூக்கு போட்டுக்கவா? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, we are asking for a lot of things we have not received. Why? St. Peter will tell you are asking for to fulfill your base desires. You're not asking for God's will. You are not asking for his kingdom to glorify his name. You are not asking for anything of him. You are asking for only for petty little things. And today, before the gospel, in the acclamation, we read this: if you abide in me, if my word abide in you, then you are truly my disciple, and then you ask for anything you wish, it shall be granted. It is not a precondition, ஒரு நிபந்தனை அல்ல. It is to create an ambient where God can work in your life. We don't create an ambient for God to work in our life, but we demand that God has to give everything I ask.
யூ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் ரிமைன் ஹோலி. நீ பரிசுத்தமாக இருக்க வேண்டும். உன் எண்ணங்கள் கடவுளுக்குரியதாக இருக்க வேண்டும். நீ கேட்பவை எல்லாம் அவருடைய மகிமைக்காக, அவருடைய அரசுக்காக, அவருடைய விருப்பத்திற்காக தான் இருக்க வேண்டும். That's what you pray daily in the Lord's Prayer. Lord, let your name be glorified. Let your kingdom come. Let your will be done in my life. அன்பார்ந்தவர்களே, 5 நிமிடம் முடிந்து விட்டது. இதோ நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், இதை மீண்டும் மீண்டும் வாசித்து பாருங்கள். இன்றைய ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு சொந்தமாக்குங்கள், மனப்பாடம் செய்யுங்கள். இயேசுவிடம் அந்த வாழ்வு தரும் வார்த்தைகளை எடுத்து சொல்லுங்கள். நான் கேட்பதையெல்லாம் நீர் தருவீர் என்று இருக்கின்றீர் ஆண்டவரே. நான் உம்மை கேட்கின்றேன், உமது அன்பை கேட்கின்றேன், உமது பிரசன்னத்தை கேட்கின்றேன், உமது வார்த்தையை கேட்கின்றேன், உமது ஆவியை கேட்கின்றேன், நீர் தரும் பாதுகாப்பை கேட்கின்றேன், நீர் தரும் பராமரிப்பை கேட்கின்றேன். நீர் எனக்கு போதும். You are enough for me. Your love is enough for me. Your presence is enough for me. Your providence and your protection is enough for me. Nothing else I need for me and my life. Ask for him and he will surely grant.